நமஸ்காரம். சிமா டூஸ்லேருந்து அஸ்வினி. நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த திவ்ய கஷேத்திரம் முக்திநாத். ஸோ 106வது திவ்ய தேசம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வைஷ்ணவருக்கு வழிபடுறவங்க எல்லாருக்குமே தெரியும் மொத்தம் 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதாவது பெருமாளை வழிபடுறவங்க எல்லாருக்குமே தெரியும் 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதில் இது 106வது திவ்ய தேசம். ஸோ நம்ம வந்து சோழ நாடு, மலைநாடு, நடுநாடு, பாண்டிய நாடு அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி நார்த்தில் நிறைய இருக்கு. அதில் நேபாள், இந்தியாவை தவிர நேபாளில் இருக்கக்கூடிய ஒரே கஷேத்திரம் முக்திநாத். ஸோ இங்க பெருமாள் வந்து கண்டங்கி நதியோட ஆரம்பத்தில் இங்க இருக்காங்க. ஸோ இங்க தான் கந்தங்கி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். கந்தங்கில இருந்து தான் ஷாலி கிராமம் எடுப்பாங்க. ஸோ இங்க வந்து ஷாலி கிராமமோட ரொம்ப ஃபேமஸ் ஷாலி கிராம மூர்த்தியா வழிபடுவோம். ஸோ ஷாலி கிராமம் நிறைய இருக்கு. ஸோ ஒரு அடுத்த சப்ஜெக்ட்ல அது பேசலாம். பட் இப்போ இங்கே வந்து என்னன்னா 108 தாரா, அதாவது கந்தங்கி ஆறோட தண்ணி இங்க இந்த புண்ணிய நதி அந்த நதியிலிருந்து இந்த தாரா வழியா வரும். ஸோ இந்த தண்ணியிலேருந்து நம்ம சம்ரோக்ஷணம் பண்ணிட்டு 108 முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாப்ப குண்டம், புண்ணிய குண்டம்னு 2 இருக்கும். ஸோ இங்க தரிசனம் பண்ணவங்க இதுல குளிப்பாங்க, புனித நீரன்னு சொல்லுவாங்களே அதுதான். ஸோ இதுல மூழ்கிட்டு அதுக்கப்புறம் புண்ணியத்தை எடுத்துட்டு போற மாதிரி. ஸோ 108 தாரால ஸ்நானம் ப்ளஸ் பாப்ப குண்டம், அதுக்கப்புறம் புண்ணிய குண்டம். ஸோ இதுதான் இங்கோட ஸ்பெஷல். ஸோ சென்னையிலேருந்து சிமா டூர்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ 5 nights and 6 daysன்ற மாதிரி ப்ரோக்ராம் நம்ம ஸ்கெடியூலில் இருக்குது. வேணுன்றவங்க விருப்பப்படுறவங்க நம்மளோட ஜாயின் பண்ணலாம். ஸோ என்கொயர் பண்ணோன்னா என்னோட நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், நோட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம்.